அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மேச ராசி. ராசியில் முதல் ராசி மேச ராசி. அப்போ தான் மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு. அந்த மேச ராசியில் பாருங்க, சூரிய பகவான் உச்சமாவார், சனி பகவான் நீசமாவார். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரியாக யாராவது நம்ம வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வீடு ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக நம்ம வீடு பள்ளமாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோடு போட்டு ரோடு வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வர்ற மாதிரி ஆகிப்படும். வீடுனா தலைவாசல் படிக்கு மேலே வர்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு நிகழ்வுகள் நடந்துருங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார காம்பவுண்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குமுங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, டிச் தண்ணி வருது, மழை தண்ணி வருது, சாரல் வருதுன்னு ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இது சண்டைக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த மலை சாரல்னு சொல்லுவாங்களா, மலையினுடைய சாரல் நம்ம வீட்டுக்குள்ள நீ எவ்வளவு பாங்காக வீடு கட்டினா கூட அந்த மலை சாரல் அப்படிங்கிறது அது வருமுங்க. இன்னொன்று வந்து பாருங்க, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டை உழுதுட்டு, அந்த ஏர் உழுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வீட்டை உழுதுட்டு வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு நிற்காம வேலை நடக்கும். அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கிற மண்ணு மேலே வந்துட்டா அந்த வீட்டு கட்டி முடிக்கிறக்குள்ள ஜாதகருக்கு ஒரு சுப அதிர்ஷ்டத்தை ஒரு சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வருங்க. இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுமான பொருள்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜல்லி, சிமெண்ட்டு, செங்கல், இந்த மாதிரி ஏதாவது மிச்சமான பொருள்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு பொருள் வீட்டு கட்டுமான பொருள் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வீட்டிலேயே தான் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இறக்கி வச்சுட்டு போவாங்க. ஏன்னா மேசத்துக்கும் இந்த கட்டுமான பொருள்களுக்கும் ஒரு லிங்க் உண்டு. அப்போது நம்ம வீடு கட்டும்போது நீ எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசம் வந்து ஆடு வந்து அந்த புல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல்வெளி மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செம்மண் வாங்கிட்டு வந்து வீட்டு தலைவாசலில் செம்மண் போட்டு விட்டு அதில் ஏதாவது பூச்செடி மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு யோகம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா சும்மா வறண்ட நிலம்தான், இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நம்ம வீட்டு பக்கத்தில் கட்டுமான பொருள் வச்சிருக்கிறவங்க குடியிருப்பாங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க குடியிருப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அது இருக்கும், கவர்மெண்ட் அதிகாரி யாராவது நம்ம வீட்டு பக்கத்தில் குடியிருப்பாங்க. இவங்களுக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தீக்காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு செவரில் ஒரு செவரு பூசாமல் செங்கல் அந்த கலவை தெரிகிற மாதிரி விட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுங்க. நம்ம வாடகை வருமானம் வரும். பராமரிப்பில்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தாத்தாவோ அப்பா காலத்துலேயோ ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு பழுதடைஞ்சிருக்கும். அது வந்து வவ்வால் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வவ்வாலெல்லாம் வந்து தங்கும் பார்த்தீங்களா, அப்படின்னா எந்த அளவுக்கு அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வீடு திருடர்கள் ஒளிந்துள்ள இடம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுகளில் தானே திருடர்கள் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த காவல்துறை அதாவது செவ்வாய்னாலே போலீஸும் மிலிட்ரி மேனு சூப்பர்வைசரு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் அந்த வேலை கிடைக்கும். அப்போது நம்ம திருடர்கள் ஒளிந்துள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வாள் வீடு பராமரிப்பில்லாத வீட்டிலலாம் ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல போலீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல செய்வாங்க. ஏன்னா சூரிய பகவான் உச்சமாக இருக்கிற ராசி மேச ராசி. அப்போது பெருசாக எல்லாருமே இவங்கள பெருமையாக பேசணும், மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக கட்டிடுறது. அதாவது ஒரு 100 சென்ட் இருக்குதுன்னா அதில் 3/4 வீடு கட்டிடுறது. ஆனால் வேலை செய்யறதே வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்ட் இந்த மாதிரி அளவில் தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சனி பகவான் அந்த நீசமாகிறதுனால வேலையாட்களை கம்மியாக வச்சு வேலை செஞ்சால் உங்களுக்கு லாபம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது. அதுவாக வந்து 2 இடத்துல நீங்கள் தொழில் செய்யணும். 2 இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வருமான தடை வராது. ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசம் அப்படிங்கிறது பயன்படுத்த முயலாத ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு சாமியார் ராசி. கும்பம் அப்படிங்கிறது ஒரு சன்னியாசி ராசி. இந்த வகையில் இப்படி இருக்குதுங்க. 2வது மேச ராசி அப்படிங்கிறது வந்து சரராசி.
சரம்னா ஓடிட்டே இருக்கிறது, மேசராசி சரராசி. இதே தர்மராசியும் கூட, இவங்க வந்து தர்மம் செய்யக்கூடிய சிந்தனையும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க. இன்னொன்று, ஆடு வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்ககிட்ட இருக்குதுங்க. ரெண்டாவது, ஒரு சூப்பர்வைசராக போகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தொழில் நிறுவனம் செய்கிறோம்னா ஒரு அளவான ஆளை வச்சு நீங்கள் வேலை செய்கிறதா சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம், அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிக்கிறதுக்கும் இருக்குது. அந்த காலத்துலலாம் வைத்தியர், இந்த காலத்தில் டாக்டர் மெடிக்கல் லைனும் மாத்திரை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறைக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்சிவாக இருக்கிறாங்க அப்படின்னா கரு களையிறதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா சூரியன் ஹீட்டு சம்மந்தப்பட்ட கிரகம் அங்கே இருக்கிறதுனால கரு களைதல் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து அரசியல் ஈடுபாடு, அரசாங்கம் மற்றும் அரசியல் ஈடுபாடு. உங்களுக்கே அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து அந்த ஈடுபாடு இருக்கும். கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஈடுபாடு இருக்கும். முயற்சி செய்யுங்க, இது கண்டிப்பாக கிடைக்குங்க. ரெண்டாவது, பரணி நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால, பரணிங்கிறது தீக்காயம் ஏற்படுறது, கையில் சூடு வச்சுக்கிட்டேன், கரண்டை போய் தொட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இதில் இருக்குதுங்க. சாம்பார் ஒட்டிடுச்சு அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரம் கொண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறதுனால தந்தையை பிரிந்து வாழக்கூடிய நட்சத்திரம், ஆயுள் தீர்க்கம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆயுள் தீர்க்கம், தந்தையை பிரிந்து வாழும். அப்படி இருந்தால் அது நல்லதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விபத்து உண்டுன்னு சொல்கிறது, விபத்தில் தப்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அதில் தப்பிப்பாங்க அப்படிங்கிறது. ஆயுள் வந்து தீர்க்கம்னு சொல்லிட்டேன். வழக்கு உண்டு அப்படிங்கிற. அதே மாதிரி இஎஸ்ஐஏ, இந்த பிஎஃப் இதெல்லாம் போடுவாங்க. எல்ஐசி கடைசி வரைக்கும் கட்டி முடிப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேசராசிக்காரங்களுக்கு வலுவாகவே இருக்குது. சண்டை போட்டுக்குவாங்க, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டுட்டு மனைவி கோவிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படா வருவா நீ போ அப்படின்னு சொல்லியும் போட்டு எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணி இயங்கக்கூடிய ராசி இந்த மேசராசியை தான். சொந்த வீடு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இல்லாமல் இருந்தால் சொந்த வீடு கட்டணும்னு எய்ம் கம்பல்சரி இருக்கும். அதை காலப்போக்கில் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த இவங்களுக்கு உண்டு. ஆண் வாரிசு 90% ஆண் வாரிசு இருக்குதுங்க. அதுபோக அப்பாவுக்கு அதிகப்படியாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வகையில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறைனா ஓணும், கல்யாணமானவங்க, ஆகாதவங்க, குழந்தை இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்க. குழந்தை இல்லாதவங்கள அந்த அமைப்பு இருக்குதுங்களா, அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு வரும். அதே மாதிரி விவசாய நிலங்களையே தானம் செய்வாருங்க அவங்க அப்பா. அப்போது ஒரு 2 பேர்த்துக்கு காடு இருக்குன்னு வச்சுங்களேன், காட்டுக்கு தடம் இல்லைன்னா இருந்தால் என்ன இடத்துல நீ நடந்துவோ அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. யாருங்க, இந்த அப்பாவுக்கு இந்த விவசாய நிலத்தவே தானமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேசராசிக்கு உண்டான தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பர்வைசர், இயந்திரம் சம்பந்தப்பட்டது, இயந்திரம்னா இரும்பு சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது, சீருடை பணியாளர்கள். யாருங்க, நம்ம போலீஸு, மிலிட்ரி, இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள். கட்டிடத் தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது கட்டிடத்து பொருள்கள் விற்கக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹோட்டலு, டீ கடை, பேக்கரி, அதுக்கப்புறம் வந்து கறிக்கடை, கறிவட்டங்களில் கறிக்கடை, உழவுத்துறை, ஆடு மேய்க்கிற தொழில், இதெல்லாமே மேசராசிக்கு உண்டான ஒரு தொழில். இந்த தொழில் சார்ந்து தான் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுங்க. இவங்க எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, இவங்க வீட்டில் விநாயகனுடைய ஃபோட்டோ, லட்சுமியினுடைய ஃபோட்டோ, அயக்கிரியனுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடுங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க முதியோர் இல்லம் கட்டணும் அப்படின்னு ரொம்ப 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 விருப்பப்படுவாங்க. குதிரை வண்டி படமோ அல்லது ஓடுற குதிரை, 7 குதிரை ஓடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில், அந்த இது வாங்கி, அந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது கம்பெனி இன்றைக்கி முன்னாடியோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரும். இது வந்து ஒரு நெருப்பு ராசியாகனால இது ஒரு சாம்பல் ராசின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மேசராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு தசாபுத்தியினுடைய அடிப்படையில் சிரமப்படுறாங்க அப்படின்னா, வருமானத்துக்கு உண்டான ராசி என்ன, வருமானத்துக்கு உண்டான கோயில் ஸ்தலங்கள் என்ன, ஒரு பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருந்தாலும் சரி, காலையில் 6 to 7 இந்த டைமில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணுங்க. ரெண்டாவது, பழனி மலை முருகன் நடந்து ஏறி ராஜலங்காரம் பார்த்துட்டு வரணுங்க. இந்த ரெண்டையும் செய்யுங்க. உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனையும் கஷ்டம், வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் ஏதாவது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி இது என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஜாதகருக்கு, இந்த நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து பொது பலன். சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தியும் கிரக பின்னல்களும் தான் உங்களுடைய முழு பலனை சொல்லும். அந்த தசாபுத்தியும் கிரக பின்னலும் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி நீங்கள் கேட்டு ஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.